எவ்ரிஒன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ஜெனரேஷன்ல நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ் எப்படி இருக்கு? காலையிலே அலாரம் அடிச்ச உடனே பெட்லேருந்து சோம்பேறித்தனமா எந்திரிக்க விருப்பமே இல்லாம எந்திரிப்போம். எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபோன் எங்கடா அப்படின்னு அடிச்சு பிடிச்சு ஃபோன தேடுவோம். ஃபோன எடுத்தோனே WhatsAppல மெசேஜ் பண்றது, Instagramல ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்றதுன்னு காலைல எந்திரிச்ச உடனே நம்ம ரொட்டீன் ஃபோனோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அந்த காலத்துல அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு பில்டிங், ஃபோனு, இன்டர்நெட் எதுவுமே இல்லாத காலகட்டத்துல, தமிழர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள்ல எத்தன பேத்துக்கு தெரியும்? நம்மளோட முன்னோர்கள் அப்பவே வேற லெவல்ல யோசிச்சு, மாடர்னான சொசைட்டியா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. சங்க கால தமிழர்களோட அந்த ஆச்சரியமூட்டுற, அதே சமயம் மர்மமான லைஃப் ஸ்டைல பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் அப்படியே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. விடிய காலம்பற 4 மணி. சேவல் கூவ ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம தமிழர்களோட விடியல் பொழுதும் ஆரம்பிக்குது. அப்போ இருந்த தமிழர்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க இயற்கையோட ஒன்றிதான் இருந்திருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு அப்ப இருந்த தமிழர்கள் இயற்கையோட இயற்கையா ஒன்றிதான் வாழ்ந்திருந்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற மாரி எங்க பார்த்தாலும் சத்தம், எல்லாரும் எங்க போறாங்க, எதுக்கு போறாங்க அப்படின்னே தெரியாம இல்லாம, அவங்க இயற்கையான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலா வாழ்ந்திருக்காங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வாச பெருக்கறது, வீட்ல வெள்ள கலக்கலான கோலங்கள் போடுறதுன்னு அவங்களோட விடிய கிளம்புற பொழுது அப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு நாம சாப்பிடுற மாதிரி பால் பாக்கெட்டு, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, மைதா மாவுல பன்னு அப்படின்ற சாப்பாடுலாம் அன்னைக்கு எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாமே முழுக்க முழுக்க திணை, சாமை, வரகு போன்ற ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பா இளைஞர்கள் காலையில எழுந்த உடனேயே சிலம்பாட்டம், குத்து சண்டை, கத்தி சண்டை, வில்வித்தன்னு உடற்பயிற்சியை தான் முழுக்க முழுக்க மேற்கொண்டிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. நம்ம இளைஞர்கள் அந்த காலத்துல அப்பவே சிக்ஸ் பேக் ரேஞ்சுக்கு உடம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இளைஞர்கள் மட்டும்தான் உடற்பயிற்சி செஞ்சாங்களா? அப்போ பெண்கள் மட்டும் என்ன சும்மாவா? அப்பவே அவங்க பந்து விளையாட்டு, கலங்கு விளையாட்டுன்னு அவங்களோட காலை பொழுத கழிச்சிருக்காங்க. விடிஞ்சு வெளிச்சம் வந்ததும் ஊரே களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன ட்ரெஸ் பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஊரு பருத்திக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரோமானியர்கள் இத பத்தி நான் நம்ம சேனல்ல ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா ரோமானியர்கள் அவங்க கப்பல்ல அங்கிருந்து தங்கங்கள இறக்கி வச்சுட்டு இங்கிருந்து பெட்டி பெட்டியா பருத்திகள வாங்கி அவங்க ஆடை செஞ்சு போட்டிருக்காங்க. அவ்வளவு மெல்லிய தரமான அதே சமயம் துல்லியமான பருத்தி துணிகள தமிழர்கள் நெஞ்சு போட்டிருக்காங்க. ஆண்கள் அத வேட்டிகளா அணிஞ்சிருக்காங்க. பெண்கள் அத சேலைகளா அழகா பட்டு புடவையா கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முத்து, பவளம், தங்க நகைகள்னு ஆண்களும் சரி, பெண்களும் சரி எல்லாருமே அவங்களோட உடம்புகள்ல தங்க நகைகள பூட்டிக்கிட்டு தங்கள அலங்கரிச்சுக்கிட்டு அவ்வளவு அழகா இருந்திருக்காங்க. கீழடி, கொடுமணல் ஆழ்வாராய்ச்சியில இதுக்கான சாட்சிகள் எத்தனையோ நமக்கு இன்னைக்கும் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. சரி, இதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட காசு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்களா? இன்னைக்கு இருக்கிற மாரி கரன்சியோ, கூகுள் பேவோ, ஃபோன் பேவோ எதுவுமே அன்னைக்கு கிடையாது. அப்போ இருந்தது பண்ட மாற்று முறை மட்டும்தான். உனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்க பொருள அவங்களுக்கு குடுத்துட்டு, அவங்களுக்கு தேவையான பொருள வாங்கிக்குவாங்க. இந்த பண்ட மாற்று முறைய பத்தி நம்ம எல்லாருமே புத்தகத்துல படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாருக்குமே இந்த பண்ட மாற்று முறைய பத்தி தெரியும். அந்த முறைய வச்சு தான் இவங்க இந்த மாரி பொருட்கள்லாம் வாங்கி எல்லாருமே அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. முசிறி, பூம்புகார் துறைமுகங்கள்ல இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ் குவிஞ்சனால தங்கங்கள் கொட்டி கிடந்திருக்கு. பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு எவ்வளவு ஒரு வளமை மிக்க நாடா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலே ரோம் நாட்டுக்காரவங்க உங்களாலதான் எங்க பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சுச்சு அப்படின்னு பகிரங்கமாவே புலம்பியிருக்காங்க. மதிய நேரத்துல கிராமங்களோட சூழலே தனி அழகு. அப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க, பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கும். நம்ம எல்லாருக்குமே நம்ம படங்கள்ல பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு தீர்ப்பு முறை இருந்திருக்கு. ஊர் மரத்தடியில பஞ்சாயத்து நடக்கும். அதுல எல்லா பொதுமக்களும் சேர்ந்து கூடி அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அதுலயும் குறிப்பா காதல்னா என்னன்னு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்காதீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம நிலத்துல காதலுக்கு மிகப்பெரிய சுதந்திரம் இருந்திருக்கு. சங்க காலத்துல காதல் திருமணத்தை களவு மற்றும் கற்புன்னு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. பெற்றோர்களோட விருப்பத்தோடையும் அதோட தங்களோட விருப்பப்படியும் காதலிச்சு கல்யாணம் பண்றத அதுக்கு யாருமே அப்போ தடை விதிக்கல. மத்த நாகரிகங்கள்ல பெண்களை வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருந்தப்போ ஔவையார், காக்கை பாடினியார் போன்ற பெண்பால் புலவர்கள் வாழ்ந்த பூமி இது. குடும்பம் நடத்துறது மட்டும் இல்லாம கவிதை எழுதுறதுலயும் சரி, அரசியல் நடத்துறதுலயும் சரி பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஊர்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது விருந்தோம்பல் தான். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி
எல்லாருக்குமே சரி விருந்தோம்பல்னா என்னன்னு நல்லாவே தெரியும். இன்னைக்கும் நம்ம ஊர்ல நம்ம கிட்ட சாப்பாடுன்னு யாராவது வந்துட்டா, அவங்கள உபசரிக்காம நம்ம அனுப்பவே மாட்டோம். அதே மாரி அந்த காலத்துலயும் ராத்திரி எவ்வளோ டைம் ஆனாலும் சரி, ஒருத்தவங்க பசி, சாப்பாடு அப்படின்னு வந்துட்டா, அவர்ட்ட இருக்கிற பாதிய குடுத்து உபசரிச்சு தான் அவங்கள அனுப்பிச்சிருக்காங்க. அதனால தான் வள்ளுவன் கூட விருந்தோம்பல பத்தி பெருமையா எழுதியிருக்காரு. மாலை நேரங்கள்ல போர்க்களங்கள் அல்லது கிராமத்து நிகழ்ச்சிகள் நடக்கும். தமிழர்கள் சும்மா இஷ்டத்துக்கு சண்டை போட மாட்டாங்க. ஒருத்தவங்க மேல ஏதாவது காயங்கள் பட்டிருந்தாலோ, இல்ல அவங்களால போர்ல கலந்துக்க முடியலனாலோ, அவங்க கிட்ட அவங்க சீண்டவே மாட்டாங்க. அந்த மாரி வீரம் மிக்க தமிழர்களா தான் நம்ம நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், பசுக்கள் மீது போர் தொடுக்கக் கூடாதுன்னு அப்போவே சட்டம் இருந்திருக்கு. வீரத்துல எப்படி கெத்தா இருந்தாங்களோ, அதே அளவுக்கு கலையையும் ரசிச்சு ரசிச்சு வாழ்ந்திருக்காங்க. கூத்து, நாடகம், இசை, பாட்டுன்னு அவங்களோட பொழுதுபோக்கு செம்ம ஜாலியா போயிட்டு இருந்திருக்கு. டான்ஸ் ஆடுறதுக்குன்னு அப்பைக்கு தனி இளைஞர்களே இருந்திருந்திருக்காங்க. கோபம், பாசம் எல்லாம் கலந்து செம்ம ஜாலியான வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க நம்ம தமிழர்கள். இப்படி ஒரு பிரம்மாண்டமான வரலாறு நமக்கு இருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்கு. 2000 வருஷத்துல எவ்வளவு டெக்னாலஜி மாறி இருந்தாலும், காலங்கள் ஓடி இருந்தாலும், தமிழர்கள்ட்ட இருந்த அதே பண்பாடு, கலாச்சாரம் இன்னமும் நம்ம கிட்ட ரத்தத்துல அப்படியே கலந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போட போற எல்லா வீடியோவும் உங்கள வந்து சேரும். தேங்க் யூ.